ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நான் தக்காளி ரசம் எப்படி பண்ண போகிறதுன்றதை சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன. நான் வந்து ஒரே ஒரு சின்ன அளவு கோலி உருண்டை அளவுக்கு வந்து புளி ஊற வச்சு அந்த தண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை வந்து பாயில் பண்ணி அதோடய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், எண்ணெய். இதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் வந்து நான் மிளகும் ஜீரகமும் எடுத்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகா, பூண்டு வந்து ஒரு 6-7 பல்லு எடுத்துருக்கேன். இதுதான் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள். இப்போ வந்து இந்த பூண்டு, மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் வந்து அரைக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து மிளகு ஜீரகத்தை வந்து நான் அரைச்சிருக்கேன். இதை வந்து இப்போ இதில் போடுறேன், புளியில் போடுறேன், புளி கரைசலில். புளி கரைசலில் போட்டேன். இதில் வந்து இந்த வேக வச்ச தக்காளி பழம், கருவேப்பிலை மட்டும்தான் போடணும். கொத்தமல்லி வந்து இறக்கும் போது மட்டும்தான் வந்து போடணும். கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு. இதை வந்து நல்லா கருவேப்பிலையை வந்து நல்லா கிள்ளி கூட போடலாம், நல்லா மணமாக இருக்கும். இதை நல்லா தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி கரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ பொருள் தேவை போதும், அவ்வளோதான். இதில் தண்ணி வந்து ஃபில் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுவோம். கடாய் வச்சுருக்கேன். இப்போ பருப்பு ரசமாக இருந்ததுன்னா நெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து தக்காளி ரசம்ன்றதுனால ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி நல்லெண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு சின்ன தேக்கரண்டி அளவு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியுது. நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து ரசத்தில் பெருங்காயம் போட்டுட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெயில் போட்டால் வாசமாக இருக்குன்றதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெயில் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இனி வந்து ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம். இதுதான் வந்து தக்காளி ரசம். இது நல்லா வந்து கொதி வரக்கூடாது. இந்த ரசத்துக்கு மேலே வந்து ஒரு மாதிரி நுரையாக வரும். அந்த மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். பருப்பு ரசமாக இருந்தால் ஒரு கொதிக்க விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நுரை வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே இப்போ தான் வந்து கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இதுதான் வந்து தக்காளி ரசம். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.